மக்களே, கனடாவில் நம்ம வீட்டில் கரண்ட்டு போயிட்டு கரண்ட்டு ரிப்பேர் பார்க்க வந்திருக்க வயர்மேன் என்னென்ன பார்த்தீங்களா? அழகாக ஒரு வண்டியில் வந்திருக்காருல. அந்த வண்டிக்கு பேர் பிசி ஹைட்ரோ. இவர் தான் இந்த போஸ்ட்டில் ஏறி ரிப்பேர் பார்ப்பார். அவர் போஸ்டெல்லாம் ஏற மாட்டார், மரக்கட்டை போஸ்ட்டு தானே. அதனால் அவர் என்ன பண்ண போகிறார் பாருங்க. அழகாக ஒரு தொங்கும் பாலம் மாதிரி இருக்கா, அந்த பாலத்தில் ஏறி அழகாக மேலே டப்பாவில் உட்காந்துருக்கிட்டு நீட்டாக பார்த்துருவார். அந்த தொட்டி மாதிரி உள்ள டப்பாவை பாருங்கள். இதுதான் பிசி ஹைட்ரோவில் உள்ள வண்டி. பவர். நம்ம வீட்டில் கரண்ட்டு போயிட்டு கனடாவில் கரண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா வண்டி. இந்த தொட்டிக்குள்ளே தான் நின்று பண்ணுவார். மக்களே, சொன்னல வீட்டில் கரண்ட்டு போயிட்டுன்னு 5 மணி நேரமாக கரண்ட்டு கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மர் போயிட்டேன். நான் தொங்கிட்டு இருக்கல ஒரு டப்பா, அதான் டிரான்ஸ்ஃபார்மர். ஆமாம், இங்கே பிரிட்டிஷ் கொலம்பியா பிசி ஹைட்ரோன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இதுக்கு இன்சார்ஜ். நம்ம ஊரில் ஈபின்னு சொல்லணும்னா இங்கே பிசி ஹைட்ரோ தான் இன்சார்ஜ். பிசி ஹைட்ரோலேருந்து 2 லாரி நிறைய ஆள் சூப்பராக பார்ட்டை மாற்றி விட்டுட்டாங்க. எல்லா வீட்டுக்கும் கரண்ட் வந்துட்டு. இங்கே பாருங்கள், கரண்ட்டை பாருங்கள், அழகாக எரியுதா. இப்படி தான் அதெல்லாம் ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? கரண்ட்டு போனோன்னே எனக்கு தெரியுதா இல்லையா, அவங்களுக்கு தெரியுங்க. அவங்க கம்ப்யூட்டரில் தடன்னு அடிச்சு ப்ராப்பராக வந்துடும், அப்டேட் வந்துடும். இந்த ஏரியாவில் கரண்ட் போயிருக்கு, இன்னும் ரீசன் இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல. இப்படி இருக்குனுங்க சிஸ்டம்னா. இதான் சிஸ்டம். இங்கே போன உடனே ஊரில் உள்ள ஏதோ ஒரு மூலையில் போய் அடித்து தூக்கணும். அங்கே கம்ப்யூட்டரில் அப்டேட் ஆகணும், இந்த ஏரியாவில் கரண்ட் போயிருக்குன்னு. அது மாதிரி பார்த்தீங்களா, சூப்பராக பண்ணிட்டாங்கல்லாம். எல்லா வீட்லேயும் கரண்ட் எரியுதா இப்போ, அதான் நல்லது. வாங்க வாங்க வாங்க, கரண்ட் சூப்பர் சூப்பர். பாய் மக்களே, பாய்.